இது மகிமை நேரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திக்கிறதற்காக கர்த்தரை துதிக்கிறேன். நாம் இந்த வாரத்திலே எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தின் 17வது அதிகாரத்தின் 7வது 8வது வசனங்களை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். இந்த வாரம் முழுசும் இந்த வார்த்தையை கேட்டு கேட்டு உங்களுடைய நம்பிக்கை நிச்சயமாக கர்த்தர் மேல் வைக்கப்பட்டிருக்கும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் மேல வைக்கிற நம்பிக்கை குறித்து நாம் கேட்க கேட்க கர்த்தர் மேல் இன்னும் அதிகமாய் நாம் நம்பிக்கை வைத்து மேன்மையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தர் இந்த நாளிலே உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறதை நான் அறிய முடிகிறது. இந்த தண்ணீர்கள் அண்டையிலே நாட்டப்பட்ட மரமாய் என்று சொல்லி கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷனே ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்ட மரம் அது வளரும், அது செழிக்கும், அது கனி கொடுக்கும். ஆக தண்ணீர் அண்டையில அது இருக்கிறதுனால எங்க வீட்டுல கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பப்பாயா ட்ரீ இருந்துச்சு. சரியா, பப்பாளி மரம் இருந்தது. அது ஒரு காலகட்டத்துல தமிழக அரசு மூலமா அந்த மழைநீர் சேகரிப்பு தொட்டி அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் போட்டு அந்த தொட்டி எல்லாம் கட்டப்பட்டிருந்துச்சு. நல்ல பெரிய தொட்டியா வச்சிருந்தாங்க பாருங்க நாங்க இருந்த வீட்டுல. ஆக அந்த தொட்டிக்கு ஓரத்துல ஒரு பப்பாளி மரம் வளர்ந்தது. அது 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 இப்ப என்ன மரம் சொல்லுங்க? எப்ப எங்க நாட்டப்பட்ட மரமா இருக்கிறது? நல்ல தண்ணீர்கள் அண்டையில நாட்டப்பட்ட மரம் தண்ணீர் அண்டையில நாட்டப்பட்டிருக்கு. காணாத குறைக்கு பக்கத்திலேயே தண்ணி போற வாய்க்கால் வேற இருக்குது. அப்போ வேர்கள் எல்லாம் நல்ல தண்ணியை உறிஞ்சுறதுக்கு ஏதுவா அந்த வாய்க்கால்கள்ல இருந்து தண்ணீர்களை உறிஞ்சுது. அப்போ இப்போ நாட்டப்பட்டிருக்கிற இடமும் தண்ணீர் பக்கத்துல இருக்கு, வேர்கள் விடுற இடமும் கால்வாய் பக்கத்துல இருக்கு. இப்போ இந்த மரம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க? உண்மையிலேயே நான் நல்லா பார்த்தேன். அது பசுமையா எவ்வளவு அருமையா கனி கொடுத்து நல்ல டேஸ்டியா பழங்களை கொடுத்ததுன்னு சொல்லி உங்களுக்கு முன்பதாக ஆண்டவருக்கு மகிமையாக என்னால சொல்ல முடியும். அது அப்படி ஒரு பப்பாளி மரம் வளருமா அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படுகிற அளவுக்கு அவ்வளவு கனிகள், அவ்வளவு டேஸ்டான நல்ல சுவையான கனிகளை அது தந்தது. எவ்வளவு ரொம்ப உயரம் போயிடுச்சு, ரொம்ப உயரம் போய் அப்பவும் பழுக்குது, அப்பவும் காய்த்து கனி கொடுக்குது. எங்களால பறிக்கிறதுக்கான வாய்ப்பு, கனிகளை பறித்தெடுக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அப்புறம் யாரு சாப்பிடுவா சொல்லுங்க? ஆகாயத்து பறவைகள் எல்லாம் நல்லா போதிய அளவு திருப்தியா சாப்பிட்டாங்க. அதுக்கும் மேலேயும் போகுது. அப்புறம் பார்த்தோன்னா அங்க பறிக்க முடியாம கீழே இருந்து தொப்புன்னு விழுந்து கீழே முழுசும் பப்பாளி பழம். நாங்க தூங்கி முழிச்சு காலையில எழுப்பி வந்தேன்னா பின்னாடி ஃபுல்லா பப்பாளி பழம் பரவி கிடக்கும். இந்த அளவுக்கு அது கனி கொடுத்தது பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கானான் தேசத்தை ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறாரு. அங்க உள்ள கானான் தேசத்து திராட்சை பழங்களை பற்றி நம்ம வேதத்துல படிச்சிருக்கோம் பார்த்தீங்களா? எவ்வளோ 2 பேர் சேர்ந்து சுமந்துக்கிட்டு வர்ற மாதிரி அவ்வளோ செழிப்பான திராட்சை கொலைகள். அதுதான் செழிப்பான கனிகளுக்கு அடையாளமா இருக்குது. கானான் தேசத்துல பாலும் தேனும் ஓடுகிற தேசம் என்று சொல்லி அதை பற்றி வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. அப்படின்னா என்ன? கானான் தேசத்துக்குள்ள போற இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள், கர்த்தரை நம்புகிற ஜனங்கள். அவங்களுக்காக கர்த்தர் ஆயத்தம் பண்ணின நன்மை அவ்வளோ ஆசீர்வாதம், அவ்வளோ செழிப்பு பாருங்களேன். அந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசம்னா நான் இப்படி கேட்டேன், அவங்க பால் கறந்ததுக்கு அப்புறமும் எக்ஸ்ட்ரா பால் இன்னும் தேவைக்கும் மிஞ்சின அளவுக்கு இன்னும் இருக்குது. அப்போ அந்த பால் தானாவே வடிந்து ஓடுமா பசுவில இருந்து. அது மாதிரி தேன் எடுத்து தேன் அடையில இருந்து தேனை தேவைக்கு எடுத்து நல்லா சாப்பிட்டு திருப்தி ஆனதுக்கு அப்புறமும் தேன் அடையில இருந்து தேன் ஒழுகிக்கிட்டே இருக்குமா. அதான் பாலும் தேனும் ஓடுகிற தேசம் என்று சொல்லி வர்ணிக்கப்பட்டிருக்கிறதாம். அப்போ கர்த்தரை நம்பின பிள்ளைங்க இஸ்ரவேல் ஜனங்க. ஏன்னா ஆபிரகாம கர்த்தர் பேர் சொல்லி அழைச்சாரு. எங்க போவோன்னு தெரியாது, எப்படி இருப்போன்னு தெரியாது. ஆனா கர்த்தருடைய வார்த்தையை நம்பி கீழ்ப்படிந்து கர்த்தருக்கு பின்னாடி வந்த ஆபிரகாம், அவருடைய சந்ததி இஸ்ரவேல் ஜனங்கள், இந்த கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனங்கள், கர்த்தரை நம்பிக்கையாக கொண்டு இருக்கிற ஜனங்கள், இவங்களுக்காக கர்த்தர் ஆயத்தம் பண்ணின ஆசீர்வாதங்களை பாருங்களேன், எவ்வளவு செழிப்பா இருக்குல்ல. அப்போ
தண்ணீர்கள் அண்டையில நாட்டப்பட்டது அப்படின்னா தப்பாமல் கனி கொடுக்கிறது. அது என்னென்ன சிச்சுவேஷனை தாண்டி அது கனி கொடுக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் மேல் நம் நம்பிக்கையா இருக்கும் பொழுது நமக்குள்ள இருந்து கனிகள் பெருகணும். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்குள்ள வச்சிருக்கிறாரு. எப்படிப்பட்டது? நமக்கு ஆவியின் கனின்னு சொல்லப்பட்டிருக்கிற ஆவியின் கனியோ என்று சொல்லி அன்பிற்கு உள்ள அடங்கி இருக்கிற அத்தனை கனிகள், சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இத்தனை கனிகளும் நமக்குள்ள இருந்து பெருகணும். கர்த்தர் மேல் நாம் நம்பிக்கையா இருக்கும் பொழுது இந்த கனிகள் ஆண்டவர் ஏற்கனவே வைக்கிறாரு. அவரை நம்பி இருக்கிற பிள்ளைகளுக்குள்ள அது வெளிப்பட ஆரம்பிக்குது பாருங்க. அவர் மேல் வைக்கிற நம்பிக்கையினால இந்த கனிகள் வெளிப்பட ஆரம்பிக்கிறது. அப்போ நம்ம பாசிட்டிவ் திங்கிங், நமக்கு தேவையான நன்மைகள் எல்லாம் அந்த கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிற ஜனங்களுக்கு தேவையான ஆசீர்வாதமான காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் பெருகச் செய்ய வல்லவராக இருக்கிறார், பெருகச் செய்கிறார். சரியா? இப்போ அந்த செடிக்கு தண்ணீர் கிடைக்க கிடைக்க அது அவ்வளோ செழிப்பாகுதுன்னு பார்த்தோம். அப்போ நெகட்டிவா அதை மாத்தி இப்படி யோசித்து பார்ப்போமா? தண்ணீர் இல்லைன்னா அது பட்டு வறண்டு போகும், அது வளராது, அது செழிக்காது, அது அதோட முடிஞ்சு போகும் அப்படின்ட்டு. என்னுடைய முதுகுல ஒரு சின்ன கட்டி வந்தது பாருங்க. கிட்டத்தட்ட 6 மாதங்கள் அந்த கட்டி இருந்து கொண்டே இருந்தது. அது ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது வெறும் ஒரு சின்ன மிளகு சைஸ் தான் இருந்தது. அதை தொட்டு பார்க்கும்போது, அந்த தடவி பார்க்கும் பொழுது மிளகு சைஸ் தெரியும். ஆனா நாட்கள் போக போக அது அப்படியே வளர ஆரம்பிச்சது. வளர்ந்து பெருசாகி பெருசாகி ஒரு புளியமுத்து சைஸ் ஆகி, அதுக்கப்புறம் இன்னும் அதை விட பெருசாகி இன்னும் நல்லா படர்ந்து திக்கா பெருசாகிற அளவுக்கு போயிட்டே இருக்குது. ஆனா அது ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் முதல்ல அது ஆரம்பிக்கிற ஸ்டேஜ்லயே ஆண்டவர் எனக்குள்ள கொடுத்த வார்த்தை, எனக்குள்ள கொடுத்த நம்பிக்கை எப்படிப்பட்டதா இருந்துச்சு தெரியுமா? ஆண்டவரே, இது தண்ணீர், அதோட சர்க்குலேஷன், தண்ணீருக்குள்ள இருந்தது, அதுக்கு ஒரு முளை வேற, அதுக்கு ஒரு வேர் வேற, வேர் விட்டு அது வளர்கிறதா இருந்தது, வேர் வெளியே தெரியும்படி இருந்தது. அப்போ ஆண்டவரே, இதுக்கு தண்ணீர் சப்ளை, அந்த ஆக்சிஜன் சப்ளை, பிளட் சப்ளை எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணுங்க ஆண்டவரே. இது வளரக்கூடாது, இது என்னுடைய முதுகுல இருந்து இல்லாம போகணும். அப்படியே கொஞ்ச நாள்ல பாத்தீங்கன்னா அதோடைய வேர் பட்டு போயிரட்டும்னு ஆண்டுகிட்ட சொல்ல சொல்ல அந்த நம்பிக்கையில அந்த விசுவாசங்கிற கனி வளர வளர அது என்ன நடந்தது? பார்க்கறதுக்கு அது அப்படியே தான் இருந்தது, பார்க்கறதுக்கு பெரிதாகிறது போலதான் இருந்துச்சு. அதை பார்க்குற மற்றவங்களுக்கு அது பயப்படுத்துகிற விதமா தான் தோற்றம் கொடுத்தது. ஆனா எனக்குள்ள இருந்த நம்பிக்கை எப்படி இருந்தது அப்படின்னா, இதுக்கு வேர் பட்டு போச்சு, இதுக்கு எந்த சர்க்குலேஷன், பிளட் சர்க்குலேஷனும் கிடையாது, அது வேர் பட்டு போச்சு அப்படிங்கிற நம்பிக்கை எனக்குள்ள உருவாக ஆண்டவர் கிருபை செஞ்சார். அப்போ பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள்லயே வெளியே ஷோ காட்டிட்டு இருந்த அந்த தோற்றம் இல்லாம அது முழுவதுமா பட்டு காய்ந்து போகும்படி கர்த்தர் கிருபை செய்தார். இப்போ தண்ணீர் ஓரத்துல சில நேரங்கள்ல இது மாதிரி முள்ளு வளரும் போது அதை வளர விட்டுறக்கூடாது. நம்ம கர்த்தர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை நிமித்தமாக நமக்குள்ள கனிகள் வளரணுமே தவிர முள்ளு வளர்ந்துடக்கூடாது. அப்போ விசுவாசங்கிற கனி இந்த இடத்துல வளர்க்கணும். அதே நேரத்துல தேவையில்லாத கசப்பு, வெறுப்பு, கோபங்கள், பொறாமைகள், இப்படிப்பட்ட காரியங்கள் ஒரு ஓரத்துல வளர்ந்ததுன்னா அதுக்குரிய சப்ளை எல்லாம் ஸ்டாப் பண்ணி அதை வேற அறுத்து போடும்படியா கர்த்தர் நமக்கு ஞானத்தை தரணும். ஆகவே கர்த்தர் மேல் நம்பிக்கை இருக்கிறவங்க நற்கனி கொடுக்கிறவர்களா இருக்கணுமே தவிர ஒருபோதும் கசப்பாகிய வேர்கள் நமக்குள்ள வளராதபடிக்கு நாம் காத்துக்கொள்ள நாம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில தருவாராக. எவ்வளவு பெரிய அற்புதத்தை செய்த தேவன் இந்த சாட்சியின் மூலமாக மகிமைப்படுத்துவதில் தேவனுக்கு நன்றி செலுத்துவதில் தேவனுக்கு நன்றி செலுத்தி அவரை துதிக்கிறேன். நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நேரத்திற்காக உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த நேரத்துல உம்மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையினாலே எவ்வளவு செழிப்பான கனிகளை நாங்க கொடுக்க முடியும், எவ்வளவு விரும்பத்தக்க கனிகளை நீ அப்பா
ஆசீர்வாதமான செழிப்பான விரும்பத்தக்க கனிகளை நீங்க எங்களுக்குள்ள உருவாக்குகிறீர். அதை நாங்க வெளிப்படுத்தணும்னு சொல்லி நீங்க விரும்புகிறீங்கப்பா. எவ்வளவு நல்ல கனிகளை உருவாக்குகிற கிருபையை நீங்க எங்களுக்குள்ள வைத்திருக்கிறீங்கப்பா. அதை வெளிப்படுத்தும்படியா, அதை வளர்க்கும்படியான ஆண்டவரை நல்ல ஆலோசனைகளை ஆண்டவரை இன்னும் உமக்குள்ளே வேர் பெற்றுகிற கிருபைகளை நீங்க கொடுக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற அன்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் வேண்டாத காரியங்கள் இயேசுவின் நாமத்தினால வேறறுப்புண்டு போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதி கன மகிமை உமக்கு எடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.